இந்தா வந்துட்டேன். என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அக்கு. அம்மா கேட்டிய சின்ன அந்த ஓடி வருது பாரு, உருண்டுகிட்ட ஒரு உருவம் கொண்டு வருது பாரு. ஆமா, நம்ம உமா தான் உருண்டுட்டு வாரது. இனி லட்சுமி அக்கா மட்டும்தான் இன்னும் மிஸ் ஆகுது. மக்களை காணல அவங்கள. மினி இங்க பாரு, செல்வி கூட என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. என்ன லட்சுமி அக்காங்களை கூட இன்னும் காண. 4 முடி லட்சுமி அக்கா என்ன உங்களை மாதிரியா? அவங்க வேலை வெட்டியெல்லாம் செஞ்சு போட்டு தான் வரணும். உங்களை மாதிரி என்ன வெட்டியாவா இருக்காங்க? 4 முடி என்று கூப்பிடாத மினி. எல்லாருமே என்ன 4 முடி என்றே ஃபிக்ஸ் ஆயிடுறேன். என்ற நேம சொல்லு கூப்பிடு. எனக்கு அப்படியெல்லாம் கூப்பிட தெரியாது. 4 முடின்னா 4 முடி. அப்படி இல்லாட்டி ஒத்த ராசா கூப்பிடுயா? ஒன்னும் வேணாமா, நீ 4 முடி என்றே கூப்பிடு. தேவி அக்கா, நீங்க நேரத்துக்கே வந்துட்டீங்களா? வந்துட்டா அக்கா கூப்பிடுவேன். தேவின்னு மட்டும் கூப்பிடு. ஒன்னும் கூட கொண்டு வயசு பெருசாகல. வயசு கேட்டா 40 வயசு. ஏழு அக்காண்டு கூப்பிட வேணாமா. என்ன செல்வி, வாயில ஏதோ முடுமுடுத்தமா இருக்கு? ஒன்றும் இல்லாடி. சூப்பர் செல்வி, அப்படித்தான். இனி 4 முடி நம்ம வாட்டி போட்டியிலே கூப்பிடுவோம். நான் வாட்டி போடின்னு கூப்பிட சொல்லல, இனி அக்காண்டு கூப்பிட வேணாம்னு சொன்னேன். எங்களை விட வயசு கூடி நாட்களுக்கு தான் மரியாதை நாங்கள் கதைப்போம். உங்களை தான் அக்காண்ட கூப்பிட வேணாம் தானே. அப்போ நாங்கள் இனி வாட்டி போடின்னு தான் இருப்போம். உங்களோடலாம் பேசலுமா? அந்த லட்சுமி அக்கா வந்துட்டா. ஏக்கு இவ்வளவு நேரம் எல்லாரும் திட்டி தீர்த்துட்டு உங்களே. என்ன நாங்க திட்டி தீர்த்தோமா? நான் அப்படி சொல்லலக்கா. எல்லாருமே உங்க தேடினாங்கன்னு சொல்ல வந்தேன். தங்க ஸ்லிப்பாகி அப்படி வந்துட்டு வாயில. பார்த்து பேசுங்க 4 முடி, இல்லாட்டி என்ற ஸ்லிப்பருக்கு உங்கள் வாய்க்கு வரலாம். வந்துட்டாளுங்க. இவங்க தான் பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு அந்த தேக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க வெளிக்கிற லேட் ஆயிட்டு மினி, அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. எங்க பாக்கியாக்கா? அச்சனை காணல. என்ன அவளை காணலையா? பின்னாலே ஓடி வந்தாள். எங்கடி அவளை காணல? அம்மா அவள் செருப்பை மாத்தி போட்டதுனால வீட்டுக்கு ஓடினாள்மா. இப்ப கொஞ்ச நேரத்தால வந்துடுவா. நீயே பாரு சின்ன பொண்ணு, என்ன பாடுபடுகள் என்னைய போட்டு. சரி பாக்கியா, விடு விடு, பிள்ளைய அப்படித்தான் இருக்கும், விடு. அப்பா அம்மா, நானும் வந்துட்டேன். ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டியா? சரி நடங்குடி, கோயிலுக்கு போக லேட் ஆயிட்டு கண்ணு. பூசை திறங்கிய போகுது. 4 முடி கோமா இருக்கீங்க? ஒன்றும் இல்லவா? சரி சரி சரி. அடியே, விளக்கு வைக்கிறதுக்கு நெருப்பட்டி எடுத்தேன். எனக்கு விளக்கு வைக்கிறதுக்கு நான் நெருப்பட்டி எடுத்திருக்கேன். உனக்கு விளக்கு வைக்கிறதுக்கு நீ தான் எடுக்கணும். என்ன எப்படி பேசுற? விளக்கு சேர்த்து நான் தான் எடுத்திருக்கேன். இப்படி பேசிட்டேன்னா ஒரு விளக்கு எடுத்து தூக்கி வீசி போட்டு வந்துட்டே இருப்பேன். என்னடி என்ன சண்டையா போட்டுட்டு இருக்கு? இல்லம்மா, சும்மா பேசிட்டு இருந்தோம். பேசினாண்டைக்கு 4 முழுக்க வந்து பேசுவீங்க, அதான் நடங்க. சரிம்மா சரி, நீ போமா, திரும்பி பார்க்காம போ. என்னமோ பண்ணி கலங்க. அடியே, என்ன சனமிட்ட பாத்தியா கோயில்ல? எப்பயும் இந்த கோயில சனமாதான் இருக்கு. கோயிலண்டா எல்லாரும் வருவாங்க தானே, உன்ன மாதிரியா? இப்ப என்ன மாதிரியான்ற? நானும் கோயிலுக்கு காலையிலேயே நேரத்துக்கு விளக்கிட்டுருவேன் தெரியுமா? அதானே பார்த்தேன், போட்டு ஊத்தனார். வாய மூடிட்டு இருக்கியா? இல்ல அம்மாட்ட சொல்லி கொடுப்பேன். என்ன பயமா? போய் சொல்லி கொடுப்போம். திரும்பி உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? என்கிட்ட மனுஷன் பேசாதுமா, உன்ன மாதிரி மிருகங்கள் தான் பேசும். நீ மிருகம் தானே, அதான் உன்கிட்ட பேசுது. உன் பக்கத்துல 2 தப்புதான், நான் அங்கால போய் நிக்கிறேன். படி என் பக்கத்துல வந்துடாத. ஆசமா அதைக்கு பக்கத்துல நிக்கணும் இடங்களுக்கு வந்துட்டான். மினி, என்ன செல்விய காணல? இந்தாதான் நிக்கிறேனக்கா. இந்த அக்கா நிலங்கல்ல, அதனால என்னை உங்களுக்கு விளங்கல. இப்ப கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுறேன், அவங்கள கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு. ஆயிரமா அதே இடத்துல நிக்கிறாங்க. போறாங்களும் இல்ல, விடுறாங்க இல்ல. செல்வி, நீதான் வழி மறைச்சிட்டு நிக்கிற. கோயிலுக்கு போற வழி நடுவுல நின்றியா? எல்லாரும் நீ தள்ளி தள்ளி விட்டுட்டு தான் போவாங்க. வாங்க எல்லாரும் போயிட்டு காலை கழுவிட்டு கோயிலுக்குள்ள போ. சரி தேவி, வா போய் காலை கழுவிட்டு நாங்களும் கோயிலுக்குள்ள போவோம். சரிக்கோ, வாங்க போவோம் காலை கழுவி. பாக்கியாக்கா, அங்க போவேனாமக்கா. அங்க தூரத்துல இருக்கு, கன தூரம் நடந்து போகணும் ரயிலுக்குள்ள. பக்கத்துல ஒரு பைப் இருக்கு, வாங்க அங்க கட்டுறோம்.
எட்டு வச்சு நடந்து போறதுக்கு என்ன அழுமா இந்த 4 மணிக்கு? அது அனுப்பு இல்ல சின்ன பொண்ணு. சாமின்னு காணேரம் வெயிட் பண்ணி வைக்க கூடாது, உடனே பாத்துறணும். நம்பிட்டேன், திரும்பி போங்க காலகாலத்துக்கு. வாங்கக்கா போனோமே. அப்பா ஒரு வழியா கோயிலுக்குள்ள வந்து. அம்மா தாயே என்ன மட்டும் காட்டுமா. சாமி கும்பிடும் போது என்ன மட்டும் காப்பாத்த கும்பிடுறீங்க, எல்லாருக்கும் சேர்த்து கும்பிடுங்க. 4 மணி இன்னும் குறைஞ்சி போக மாட்டீங்க. எல்லாருக்கும் முன்னாடி நீ மட்டும் கும்பிடு. நீ சும்மா சும்மா சாமி கும்பிடும்போது என்ன தொந்தரவு பண்ணாங்க, டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு. அப்பா எப்படி ஒரு ஆளை நான் பார்த்தது இல்லடா. தள்ளித்தான் இல்லண்டி, மூஞ்சிக்கு முன்னாடி நிக்கிறா. இது கோயில், நான் அங்க வேணா நிப்பேன். மூஞ்சிக்கு முன்னால நான் தோணுறேன். இந்த வந்து நிக்கிறியடி மூஞ்சிக்கு முன்னால. சிப்பா அவன் பக்கத்துல நிப்பான் அவனுக்கு. அப்படியே 2 பேரும் விளக்கு வைக்க மட்டும் சொன்னீங்களே, போய் விளக்கு வைக்கலையா? இந்தா போறம்மா, போய் விளக்கு வைக்க முடியாது. அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே போறோம் நாங்க போய்க்க. உனக்குன்னு அம்மா சொல்றா, வா வைக்கிறதுக்கு. என்ன ஒரு அதிகாரமா வான்றா? சரி வாமா விளக்கு வைக்கிறதுக்கு. அது அக்காண்ட மரியாதை இருக்கு ஒரு அக்காவுக்கு. பெரிய கொக்கா. ஏன் சொன்னீங்க? ஒண்ணுமில்லையே, ஒண்ணுமே இல்லை. 2 சண்டை பிடிச்சிட்டு இருக்கான். போங்கடி விட்டதி அவ்வளவு வச்சுட்டு வாங்க. பாத்தியாக்கா இங்க பாத்தீங்களா இன்னும் வடிவா இருக்கேனே நம்மளோட கோயில். மேல பாரு தேவி, என்ன அழகா சொல்லியிருக்காங்கன்னு. இதை பாக்குறதுக்கே கண் கூறணும். கோயிலுக்கு வந்தா சாமியை பாக்குறதா இல்ல மேல இருக்க சிற்பங்களை பாக்குறதாண்டே தெரியாம. பாக்கியாக்கா என்ன அழகா இருக்கேனே. ஓமாக்கா பாத்தீங்களா மேல இவ்வளோ பெரிய நம்மளோட காளியாச்சி எவ்வளோ அழகா இருக்கா. எல்லாரும் உட்காருங்க, கோயிலுக்கு வந்துட்டு உட்காரங்களா போறது. வாங்க எல்லாரும் உட்காருங்க. அதுவும் சரிதான் பாக்கியா, கொஞ்சம் இருப்போம். இங்க இருந்தாதான் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. செல்வி, அந்த பக்கம் சாமி பார்த்துட்டு இருக்க கூடாது செல்வி. இந்த பக்கம் வந்து இவ்வளவு உடம்பு இருக்கத்தக்கன பிள்ளையார பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாரிக்கா சாரி, நான் தெரியாம பாக்கியா அக்கத்து பக்கத்துல இருப்போமேண்டு போய் அங்க இருந்துட்டேன். நீங்க 2 பேரும் ஏமா நின்றுட்டே இருக்கீங்க, உட்காங்க. அதுவும் விளக்கு வச்சுட்டு வரது கொஞ்சம் லேட். நீங்க இருங்கம்மா. ஏன் 4 மணி உட்காராம இருக்கீங்க? இன்றைக்கு பொங்கல் எதுவும் போட்ட மாதிரி இல்லை. போட்டிருந்தா சொல்றேன்னு ஓடி போய் வாங்குங்க, உட்காருங்க. இப்ப இவ்வளவு ஆக்களுக்கும் நம்ம அசிங்கப்படுத்துறதே இதை வச்சிருக்காளே. பாக்கியாக்கா அப்படி கோயிலுக்கு வந்து உட்கார்ந்துருந்து கதைக்கிறது இவ்வளவு அழகாக்கேன்னு. கோயிலுக்கு வர்றது உட்கார்ந்து இருந்து கதைக்கிறதுக்கு இல்லை, ஆன்மீக ரீதியா நம்ம தெய்வத்தோட ஒன்றுறதுக்கு தான். நீ மட்டும் சின்ன பொண்ணு ஆன்மீக ரீதியா அழகோட ஒன்றை சொல்றா. இவ்வளவு நேரம் கதை வந்துட்டு தானே சின்ன பொண்ணு. நான் ஒரு வார்த்தை பேச வச்சா மட்டும் ஏன் குறுக்க வார? நீங்க பேசினா நான் அப்படித்தான் வருவேன் குறுக்க. சிட்டா எவ்வளவு நேரம்னாலும் இந்த அம்மண்ட முகத்தை பார்த்தே இருக்கலாம் போலன்னு. ஆமாக்கா, கொஞ்சம் நம்ம இருக்க கஷ்டம்லாம் மறந்து இந்த அம்மண்ட முகத்தை பார்த்தாலே ஒரு அணை நிம்மதிதான் இருக்கு. சரிக்கா வீட்டை கிளம்புவோமா? கொஞ்ச நேரம் இரு செல்வி, யார் அமர போக. உனக்கு என்னம்மா, உன் வீட்டுக்காரன் வெளிநாட்டுல இருக்கே, உன்னை கேட்க பார்க்க யாரும் இல்லை. எனக்கு பிரியா என் வீட்டுக்காரன் வீட்டுல இருந்தே பெரிய தொல்லையா இருக்கு. நான் வீட்டை போயிட்டு சமைக்கணும், உடுப்பு கழுவணும், துவைக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. நான் மட்டும் என்ன வேலை செய்யாமல ஊர் சுத்திட்டா தெரியும். நானும் வேலை செய்யறேன் தான். நீ என்ன வேலை செய்யணும் எங்களுக்கு தெரியும். நீ 4 மணி நான் உங்களோட கதைக்கலை, பேசாம இருங்க. சரி சரி செல்வி, கொஞ்ச நேரம் எடுத்து போவோம். சரி பாக்கியாக்கா, உங்களுக்காக, வேற யாருக்காக இல்லை, உங்களுக்காக மட்டும்தான். சரிம்மா. பாக்கியாக்கா, தூரத்துல வாரது உங்களுக்கு யார் மாதிரி தெரியுது? யார் மினி, யார் வாரது? அங்க பாருங்கக்கா, ஆரண்டு உங்களுக்கு தெரியும். 4 மணி மூஞ்சில ஓவியம் தெரியுது, அங்க பாருங்க. அங்க பா சொன்னா மூஞ்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க. யாரு இவனா? வாயண்டி கடை விளக்கு வைக்கிறதுக்கு அம்மா திரும்ப கத்துப்பா. வந்துட்டேன். ஏதோ பெரிய அம்மா கைந்த ஒரு மாதிரியே நடிப்பை போட்டுருவா. சரி நெருப்பட்டியோடு, நான் விளக்கு எடுத்து வைக்கிறேன். ஏன்டி இப்படி மேசையை போட்டு ஆடுறா? வெட்ட மாட்டேங்குது. ஆண்டி அதுக்குதான் வளரணும் என்று சொல்றது.
உன்ன மாதிரி பனைமர மாதிரி எல்லாம் எனக்கு வளர தெரியும். இதுதான் ஒழுங்கான ஹைட். அப்பா ஐயோ நக்கல் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அம்மாட்ட சொல்லி விட்டுரும் போச்சு. அப்புறம் அடி வாங்கி சாவுவா நீனா. சப்பு வந்துட்டா மினிக்கிட்டு. இந்தா அடி புட்டி கொண்டா நெருப்படி உண்டா. என்னது இது நெருப்படி 2 குச்சி தான் இருக்கு. ஆமா 2 பேர் விளக்கு வைக்க போறோம். அதான் 2 குச்சி. லூசாடி நீ 2 பேர் விளக்கு வைக்க ஒரு குச்சி அணைஞ்சிட்டு இன்னொரு குச்சி எடுத்து பத்த வச்சா உனக்கு நெருப்பு குச்சி இல்ல பரவாயில்லையா? உனக்கு இல்ல எனக்கு பாட்டி. உனக்கும் எனக்கு சிறா 2 குச்சி கொண்டு வைக்கேன். ஒன்றை குளிச்சு போட்டு ஒன்றடியாவே எனக்கு தான். என்ன நெருப்பு குச்சி எடுத்து வச்சானே இவட சொத்தாஞ்சு போயிடும். நெருப்பட்டி கோயிலுக்கு கொண்டு போய் திரும்பி கொண்டு வரக்கூடாது புரியாதாடி உனக்கு. எனக்கு தெரியாதுமா எனக்கு தெரியாது. இப்ப 2 குச்சி எடுத்து நானே கொடுத்துறேன். நீ எப்படி விளக்குறான்னு நானும் பாக்கிறேன். சும்மா அனாவசியா சண்டையை பிடிச்சிட்டு இருக்காத. 2 குச்சி உண்டது எனக்கு சேர்த்துதான் கொண்டு வந்தேன். மரியா உண்டை எடுத்துட்டு உண்டத்தான் எனக்கு. எந்த நேரத்துலதான் பத்தாவது தெரியாங்க அம்மா. அங்க மூளையெல்லாம் அறிவு கூடி போய் தான் கிடக்கு. ஆமா எனக்கு அறிவு கூடி போய் தான் இருக்கு. உனக்கு தான் அறிவு இல்லையாக்கும். உன்கிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. நாளைக்கு வைக்க போறேன். அப்பா நான் வச்சுட்டேன். நீ வச்சுட்டு வா. வச்சா ஓரமா போய் தான் இல்லை. நானும் வச்சுட்டு வரேன். சரி சரி வச்சுட்டு வா நிக்கிறேன். அம்மா தாயே நான் நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்மா தாயே. வா நானும் விளக்கு வச்சுட்டேன். வா போ. என்னம்மா மனசுக்குள்ள வேண்டிட்டே இருந்தா காணேரம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ரகசியம். என்ன வேண்டியிருப்பா? தாயே எனக்கு பக்கத்தாமா எனக்கு நிறைய மூளையத்தாமான்னு வேண்டியிருப்பா. வாழ முடிட்டு வந்துரு கோயிலுண்டு பாக்குறேன். சரி சரி வா. இல்லாட்டி போல எல்லாம் பார்த்து தான் நடந்து கொள்றேன். என்ன நடிப்பு நடிக்கிறாள்றாப்பா. கொஞ்சம் இரு. இன்னும் கொஞ்சம் மக்களோட கதைச்சிட்டு போவோம். சரி கதைப்போம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது உங்களோட நியூஸ் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னு சொன்னா இல்லை கமெண்ட்ல சொல்ல திருத்திக் கொள்றேன். ஆமா எதுவும் தப்பா இருந்தா சொல்லுங்க, நாங்கள் திருத்திக் கொள்றோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே நாளை எபிசோட்ல பார்க்கலாம். எல்லாரும் ஷாக்கானாங்கன்றதை நாளை எபிசோட்ல பார்த்துட்டு கொள்ளுங்க. பாய்.